மகரம் பெரிய முடிவு வரும். மகர ராசிக்கு இந்த 138 நாள் சனி வக்ர பயிற்சி என்னெல்லாம் நடக்க போகுது அதுதான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. சனி பகவான் இந்த மகர ராசிக்கு அடுத்து ஒரு 138 நாள், அதாவது ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் என்ன பண்ண போறாரு. அதுவும் ராசியிலிருந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வாக்குஸ்தானம், உங்களுடைய தைரிய வீரியஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாருன்னா உங்களை பின்னோக்கி நகர்த்தி பார்க்க போறார். அதாவது இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ ராசியிலேருந்து 9ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. ஸோ ராசியிலேருந்து 12ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்றாரு. ஸோ இப்போ இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய முடிவுகள்லேருந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்பார். கொஞ்சம் பொறுமையாக இரு, அவசரப்படாத, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இப்போ எடுக்காது. ஏன்னா ஒரு கிரகம் பின்னோக்கி போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு டிலே, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு தாமதம். அப்போ 5ஆம் இடம் அப்படின்றது என்னங்க, உங்கள் குழந்தை விஷயமா. ஸோ உங்கள் குழந்தை விஷயமா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அவசரப்படக்கூடாது, பொறுமையாக தான் எடுக்கணும். அவசரப்பட்டு ஏதோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பின் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஒரு 6 மாத காலம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகர ராசி. ஏன்னா நம்மளுக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட 7.5 நாட்டு சனியே முடிஞ்சு போயிருக்கு. இப்போதான் அப்பாடா சாமி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டமானது ஒரு 138 நாளானது நம்மளுடைய நிதானத்தை சோதிக்கிற இடத்துல சனி இருக்காரு. ஏன்னா எல்லாருமே பண்ண மாட்டாருங்க. அவருக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குது, மகரத்தை ரொம்ப பிடிக்குது, கும்பத்தை ரொம்ப பிடிக்குது, அதை விட மீனத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இப்போ அவர் அங்கே தானே பிடிச்சு வச்சிருக்காரு மீனராசியை, ஜென்ம சனியா. ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானத்தை, அதுவும் குழந்தை விஷயங்கள், குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஹையர் எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை குழந்தை வளர்ப்பு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் முடிவெடுக்கணும்னா அதில் கொஞ்சம் தடையாகிறதுக்கு இல்லை நீங்கள் அதில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். அடுத்து 9ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு இல்லையா. ஸோ 9ஆம் இடம் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் லக்கு. இந்த ஒரு காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் லக் ஃபேக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். லக் ஃபேக்டர்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டக்குன்னு எடுத்த உடனே வராது. முயற்சிகள், முயற்சிகள், 3ஆம் இடம்னாலே முயற்சி தான். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ முயற்சி பண்ண தான் அது வந்து பலிக்கும். சாதாரணமாக நேர்கதியில் இருக்கும்போது இந்த பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வக்ர காலங்களில் போகும்போது, அதுவும் உங்கள் சுய ஜாதகத்திலே அவர் வக்ரமாக இருந்துட்டாருன்னா அதோட பிரமாதம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ முயற்சிகளை எடுக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். ஏன்னா 9ஆம் இடத்தை வர பார்க்குறாரு. ஸோ 9ஆம் இடம் அப்படின்றது தந்தை, ஹையர் ஸ்டடீஸ், படிப்பு, இந்த விஷயத்தையும் அவர் தொடர்பு கொள்கிறார். 3ஆம் வீட்டிலேருந்து தொடர்பு கொள்கிறார். ஸோ அப்போது உங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது உங்கள் கூட பிறந்தவங்க, ஸோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைப்படுது படிப்பு செலவு, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஏதாவது கோயில் குளம் அந்த மாதிரி எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த 6 மாத காலங்களில் கொஞ்சம் யோசித்து நிதானமாக அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் நம்ம சனியோட பார்வை அடுத்து விழக்கூடியதோ 12ஆம் வீடு. ஸோ கொஞ்சம் விரைய செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானம். இந்த ஒரு 6 மாத காலம் விரைய செலவுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ சனியோட பார்வைகள் எப்பயுமே வக்ர பயிற்சியில் முக்கியமான தாக்கத்தை கொடுக்கும். அது ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்க்குறோம். அதுதான் இந்த வருடத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சனியோட வக்ர பார்வைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் சனியோட பயிற்சிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டே தான் இருப்போம். சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனால் சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போகிறாரு. அதாவது ஜூலை 27 டிசம்பர் 11, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்கே என்ன தெரியும்னா சனி பயிற்சியை பற்றி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமாக சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது.
அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது, ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு? எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா, அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி, அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்போ நம்ம மேஷ ராசியிலேருந்து நம்ம மீனராசி நம்ம பார்க்குறோம். இப்போ மேஷராசி எடுத்த பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. ஸோ இப்போ மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? ஸோ அப்போ 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகளில் நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்குது, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பெயர்ச்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர, அந்த வக்ர பெயர்ச்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வரோங்க. நீங்கள் வந்து இந்த வக்ரப்பெயர்ச்சி காலத்தை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்கில் ஒரு பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ரப்பெயர்ச்சி ஆகும்போது, சனி வக்ரப்பெயர்ச்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவில் இருக்கும்போது சில நேரங்களில் போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாமல் பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவில் தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமாக அந்த 6 மாத காலங்களில் நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்களில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம ராசி அடிப்படையாக பேசலை, லக்னம் அடிப்படையில் பேசலை, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்கே பேசலை. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்போ நீங்கள் அது எந்த பாவத்தில் இருக்காரு, அதை நீங்கள் வந்து லக்ன பாவத்தில் இருந்து எந்த பாவத்திலேருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்ணுறாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்கள். ஒருவேளை 4ஆம் பாவத்தில் அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டில் குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்ணுறது, லேண்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால் வாங்க முடியாமல் போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்தில் சனி வந்து வக்ரமாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்தில் வருது. அப்போ சனி அந்த வீட்டில் வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருக்காரு அப்படின்னா லேட்டாக மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காமல் போகிறது. இது நான் சொல்கிறது ராசி லக்ன அடிப்படையில் சொல்லலை. ஒருவேளை உங்கள் எந்த லக்னமாக வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகளில் எது வேணா இருக்கட்டும், அதில் சனி வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாமல் பண்ணுறது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பாக நம்ம வந்து ஜாதக ரீதியாக நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனால் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது தான் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது. உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். Thank you.